இருந்து படித்தான். 14 வருஷம் படித்த பிறகு அங்கேயே தான் சோறு, அங்கேயே தூக்கம், குரு சொல்கிற வேலையை செய்யணும், அவர் சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா சாம்பாரோ கீரை கூட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அது சாப்பிட்டுட்டு குரு பத்தினி அவர்களே ஒரு சிறு விஷயம்னு, என்ன தம்பி, இன்றைக்கு விளக்கெண்ணெயில் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன், ரொம்ப கசப்பாக இருக்குன்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுச்சு. குரு வந்தார், என்னன்னு கேட்டார். இல்லை குரு, நான் தான் இதை சாப்பிட்டேன், இது கசப்பாக இருக்குது, இன்றைக்கி அம்மா தவறுதலாக விளக்கெண்ணியை பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் காஃபியை பற்றி சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. குரு சொன்னார், சரி உன் படிப்பு முடிஞ்சிருச்சு, நீ போனார். இல்லையே பாதியில் தானே இருக்கு. இல்லைப்பா நீ போயிட்டு வா. என்ன குருவே, நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, விளக்கெண்ணன் தானே சொன்னேன். நீ வந்து சேர்ந்த நாள்லேருந்தே உனக்கு விளக்கெண்ணில் தான்ப்பா நாங்கள் சோறு பொங்கி போட்டுட்ருக்கோம். இவ்வளவு நாளாக உனக்கு அது தெரியல, இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்னா படிப்பில் உனக்கு ஆர்வம் குறைந்து விட்டது, இனிமேல் நீ படிக்க முடியாதுன்னு சொன்ன. இந்த டெஸ்ட்